10ஆம் வகுப்பு தமிழ் முதல் பாடம் அன்னை மொழியே. இந்த 10ஆம் வகுப்பில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கிளாஸ்லேயுமே உங்களுக்கு அன்னை மொழியே என்ற பாடம் வைத்திருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு முதலில் சொல்லித் தருவது தன்னுடைய தாய்மொழி. அந்த தாய்மொழியை தான் அன்னை மொழியே என்று நாம் கூறுகிறோம். அதனால தான் இந்த பாடலில் முதல்ல அன்னை மொழியை வச்சுருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இந்த அன்னை மொழி மிகவும் அற்புதமான ஒரு பாடல். இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ற ஒரு சிறப்பான புலவர். அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்திங்கன்னா, அதிகமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு போன்ற இதழ்களை நடத்தி தமிழுக்கு முக்கிய பங்காற்றியவர். இந்த பாவலர் பெருஞ்சித்திரனார் கடிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புகளில் உள்ள பாடல்களை இங்கு கொடுத்திருக்கிறார். இதில் முத்தேற்றம் யாண்டும் என்பது நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது. இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைமாணிக்கம். அந்த இயற்பெயரை இவர் கூப்பிடுறதில்லை யாருமே. இவர் பெருஞ்சித்திரனார் என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அதனால தான் இவர் பெருஞ்சித்திரனார்னு கூப்பிட்றாங்க. இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகவு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூட்களை படைத்திருக்கிறார். இவருடைய முக்கியமான படைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை எழுதியிருக்கிறார். அந்த மெய்ப்பொருளுரை தமிழக மக்களுக்கும் தமிழுக்கும் கருவூலமாக அமைந்துள்ளது. இவரது நூட்களை எல்லாருமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டாங்க. அந்த முதல் பாடல் அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. அந்த பாடலை மிகவும் அழகாக எழுதியிருக்கிறாரு. முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நெருங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் துகையே, நெற்கணக்கே, மின்னும் சிலம்பே, மணிமேகலை கலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே என்று 2 பாடல் அதோட அழகை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெருமையை சொல்கிறாங்க பாரு. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து விரிவுரைக்கும், முந்தை தனிப்புகழை முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறாற் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ளம் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்து அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்தேற்றம் யாண்டும் முகிழ தனித்தமிழே என்று பாடினார். இதுக்கு என்ன பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா, அன்னை மொழியே, அன்னை மொழியே, என்னுடைய அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நெருங்கனியே, பழமையாக தோன்றிய நெருங்கனியே. நம்மளுடைய தமிழ் இன்னைக்கு தோன்றினதல்ல, குமரி கண்டத்தில் தோன்றி அந்த குமரி கண்டத்தில் வளர்ந்த மொழி. 3 சங்கங்கள் வைத்த மொழி. முதல் சங்கம் எங்கே வைத்தாங்கன்னா தென்மதுரை, 2வது சங்கம் கபாடபுரம், 3வது சங்கம் இப்போ உள்ள மதுரையில் தமிழை வளர்த்தார்கள். என்ன சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே. ஏன்னா பாண்டியர் தான் தமிழை